தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை, நாம் சிறப்பான முறையிலே அன்னை மரியாளுடைய பெருவிழாவை இந்நாட்களில் மகிழ்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த தீர்த்த அபிஷேக திருநாளிலே நற்கருணை ஆண்டவரை தொட்டு நாம் தூய ஆவியால் அபிஷேகம் செய்யப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். எனவே இந்நாளில் நம்மோடு இணைந்து குருத்துவத்தில் அருள் பொழிவு பெற்று 8 ஆண்டுகள் ஆண்டவருடைய ஆசீருக்குள் நிலைத்திருக்கிற நம்முடைய மண்ணின் மைந்த அருள் தந்தை ஆரோக்கியராஜ் அவர்கள் சிறப்பான முறையிலே நம்முடைய இந்த திருநாளுக்காக ஜெபிக்க கேட்டிருக்கிறார்கள். நம்முடைய இந்த கடந்த மாத வழிபாடுகளை யூடியூப்பிலே பார்த்துவிட்டு தந்தை அவர்கள் பாசத்தோடு தொடர்பு கொண்டு இந்த திருப்பலியை அவர்களுக்காக ஒப்பு கொடுக்க சிறப்பாக அழைத்திருக்கிறார்கள். மிக்கேல் அம்மாள் இல்லத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், லூர்து அன்னையினுடைய அருள் ஆசீர் தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்பதற்காகவும், சுகம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும், தூர தேசத்திலே இறை செய்தியை வழங்குகிற ஆற்றல் பெற வேண்டும் என்பதற்காகவும், உடன்பிறப்புகள் அவர்களுடைய உறவுகள் எல்லோரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காகவும், கிறிஸ்துவில் மரித்த ராயபாண்டி இவர்களது ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் ஜெபிக்கிறார்கள். இன்றைய திருப்பலியிலே கிறிஸ்துவில் மரித்த அலெக்சாண்டர் 1ஆம் ஆண்டு நினைவில் அவரது ஆன்ம இளைப்பாற்றிக்காக, பேச்சியம்மாள் உடலுள்ள சுகத்திற்காக, லூர்து அருள்மேரி, அகஸ்டின் விமலா மேரி அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். அன்பு குழந்தைகளை, அற்புத சுரங்கம் சுரண்டை அந்தோணியாருடைய திருத்தலத்திலே 3 நாட்களுக்காக ஏறக்குறைய ஒரு 2 லட்சம் ரூபாய் பொருள் செலவிலே மிக பிரம்மாண்டமாக ஏதோ அருகில் இருக்கிற எல்லா பங்குகளோடும் பங்கு தந்தையரோடும் தொடர்பு கொண்டு மிகப்பெரிய மாபெரும் ஆன்மீக கொண்டாட்டம். ஆன்மீகத்திலே முக்கியமானது ஆவியானவருடைய அருள் பொழிவு, விளக்காய் எண்ணெயாய் இருக்கிற நற்செய்தியினுடைய விளக்கேற்றுதல், தீமை இருளெல்லாம் விலகி ஓடுதல், அபிஷேகம் செய்யப்பட்ட பிள்ளைகளாக அரச குருத்துவ திருக்கூட்டத்தினராக வாழ்தல், அதோடு கூட பதுவா நகரிலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கிற புனித தீர்த்தம், புனித அரிசியினால் இந்த வழிபாடுகளை நாம் சிறப்பு செய்கிறோம். அன்பு குழந்தைகளே, அந்த நேரத்திலே நம்முடைய திருவிழா நடப்பது இன்னும் எனக்கு மகிழ்ச்சி. ஏனென்றால் இந்த திருவிழாவிலே மாலை பொழுது இங்கே இந்த திருப்பலி, பகல் பொழுதிலே நாள் முழுவதும் 3 நாள், நாளை ஞாயிறு திங்கள் செவ்வாய் 3 நாளும் எல்லோரும் எங்கே வந்துடணும்? பகலில் சுரண்டைக்கு வந்துடணும். பெரிய எழுப்புதல் உங்களுக்கு உண்டு. இந்த நாள் இந்த மாலை பொழுது தொடுதலை போல இந்த 3 நாளும் அப்படியே அபிஷேக மலையில் நனைந்து ஒரு பெரிய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். யாரும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. கோலியாத்து போல மலை வந்து நின்னா கூட அப்பா அப்படின்னு நீங்கள் வாட்டுக்கு என்ன செய்வீங்க? போய்கொண்டிருப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு வலிமையை, ஆற்றலை, வல்லமையை ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களுக்கு தருகிறார். எனவே அன்பு குழந்தைகளே, அன்னை மரியாள் ஒரு சுவராசியமான உறவு, அன்பான உறவு, ஆசீர்வாதமான உறவு. அந்த அன்னை மரியாளுக்கு விழா எடுக்கிற நாம் மகிழ்ந்து கொண்டாடுவோம். அனைத்தையும் ஆண்டவர் சிறப்பு செய்ய வேண்டும். எல்லாவற்றையும் ஆண்டவர் அவர் பொறுப்பில் கரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பம், நம்முடைய உடல் உள்ள சுகம், நம்முடைய வாழ்வு, நம்முடைய வேலை வாய்ப்புகள், கல்வி காரியங்கள், உறவுகளுக்குள் இருக்கிற சிக்கல்கள், நோய் நொடிகள் அப்புறப்படுத்தப்படுதல் அத்தனையும் அன்னை மரியாள் அவருடைய பொறுப்பிலே உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் எடுத்துக்கொள்ள ஜெபிப்போம். தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரு பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாளையும் வானுதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். நல்ல கைகள் தட்டி ஆண்டவரை இரக்கமாயிரும் உன்னதங்களில் எல்லாம் பாடணும். அந்த சின்ன குழந்தையை நல்லா நினச்சிக்கோங்க, உற்சாகம் பாருங்க.
உங்களுக்கு 150 வயசு ஆனாலும் கடவுள் முன்னால் குழந்தை தான். இணைந்து பாடுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். நல்ல கைகள் தட்டி எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக, உலகில் நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய சர்வேசுரா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேசுரா, ஏகசுதனாய் ஜெனித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய சர்வேசுரா, சர்வேசுரனின் செம்மறியே, பிதாவின் சோதனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். பிதாவின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே பரிசுத்தர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத பரிசுத்த ஆவியோடு பிதாவாகிய சர்வேசுரனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவாம் உம் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ அருள் செய்தருளும். எப்போதும் கன்னியால் மாட்சியால் நிறைந்திருக்கிற தூய கன்னிமரியாளின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை பெற்றுக்கொள்ளவும் செய்தருளும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில்
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். ரோமையில் தங்கி இறையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, இறை வசனங்கள் 16 முதல் 20, தொடர்ந்து 30, 31. ரோமையில் தனி வீட்டில் தங்கியிருக்க பவுல் அனுமதி பெற்றுக்கொண்டார். ஆனால் படை வீரர் ஒருவர் அவரை காவல் காத்து வந்தார். 3 நாட்களுக்கு பின்பு பவுல் யூத முதன்மை குடிமக்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்கள் வந்து கூடிய பின் அவர்களை நோக்கி, சகோதரரே, நான் நம்முடைய மக்களுக்கு எதிராகவோ மூதாதையரின் மரபுகளுக்கு எதிராகவோ எதுவும் செய்யவில்லை. எனினும் எருசலேமில் நான் கைது செய்யப்பட்டு ரோமையரிடம் ஒப்புவிக்கப்பட்டேன். அவர்கள் என்னை விசாரித்த போது மரண தண்டனைக்குரிய குற்றம் எதுவும் என்னிடம் காணாததால் என்னை விடுதலை செய்ய விரும்பினார்கள். யூதர்கள் அதனை எதிர்த்து பேசியபோது நான் சீசரே என்னை விசாரிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளானேன். ஆனால் என் இனத்தவருக்கு எதிரான குற்றச்சாட்டு எதுவும் என்னிடம் இல்லை. இதனால்தான் நான் உங்களை கண்டு பேசுவதற்காக அழைத்தேன். இஸ்ரேல் மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையின் பொருட்டு நான் விலங்கிடப்பட்டுள்ளேன் என்றார். பவுல் அங்கு 2 ஆண்டுகள் முழுவதும் தாம் வாடகைக்கு எடுத்த வீட்டில் தங்கியிருந்தார். தம்மிடம் வந்த அனைவரையும் வரவேற்று இறையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழு துணிவோடு தடை ஏதுமின்றி கற்பித்து கொண்டிருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. போற்றி மகிழ்கின்ற
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தி 21வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 20 முதல் 25 முடிய. நல்ல பகுதி, கவனமாக கவனிங்க. அக்காலத்தில் பேதுரு திரும்பி பார்த்த பொழுது இயேசுவின் அன்பு சீடரும் பின்தொடர்கிறார் என்று கண்டார். இவரே இரவு உணவின் பொழுது இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று கேட்டவர். அவரை கண்ட பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, இவருக்கு என்ன ஆகும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன? நீ என்னை பின்தொடர்ந்து வா என்றார். ஆகையால் அந்த சீடர் இறக்க மாட்டார் எனும் பேச்சு சகோதர சகோதரிகளிடையே பரவியது. ஆனால் அவர் இறக்க மாட்டார் என இயேசு கூறவில்லை. மாறாக, நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன என்றுதான் கூறினார். இதற்கு இச்சீடரே சான்று. இவரே இவற்றை எழுதி வைத்தவர். இவரது சான்று உண்மையானது என நமக்கு தெரியும். இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு. அவற்றை ஒவ்வொன்றாய் எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை, ஒரு மிமிஸ், இப்போ அதுதானே ரொம்ப ஃபேமஸ், எனக்கு அடிக்கடி சிந்தனைக்கு வந்து போகும். நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம என்ன செய்யணும், என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு இந்த பசங்க வச்சுருக்கிறதுல மிமிஸ் சொல்லி ஒரு இது இருக்குது. அதில் அடிக்கடி இது வரும். நான் பார்க்குற நிறைய பேர் இதை சொல்வார்கள். ஃபாதர், என்ன ஃபாதர் வாழ்க்கை, என்ன ஃபாதர் செய்கிறோம், ஏன் அப்படின்னு கேட்டால் உடனே சொல்லுவாங்க, அன்னாரை பாருங்கள் என்ன சாதித்து விட்டார்கள், இதோ வரலாற்றின் பக்கத்தை பாருங்கள் எத்தனை சாதனைகள். அது மட்டும் இல்லை ஃபாதர், என் சொந்தக்காரனை பாருங்கள், அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கா, அவள் அப்படி இருக்கா, ஏன் கூட படித்தவா ஒன்றுமில்லைன்னு கிடந்த உள்ள கடைசியில் பார்த்தீங்கன்னா அது அப்படி இருக்குது இப்படி இருக்குது. என் கூட படிக்கும்போது நான் எப்படி இருந்தேன் தெரியுமா ஃபாதர், என் கூட தான் வேலைக்கு சேர்ந்தான் ஃபாதர், நான் தான் ஃபாதர் வேலை சொல்லி கொடுத்தேன், ஒன்றும் தெரியாது மண்ணு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது இப்படி இருக்குது. நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குன்னே தெரியலையே, இது எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னே தெரியலையே என்கின்ற கேள்வியை பலர் என்னை பார்த்து கேட்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, நாமனும் கூட அதை பல முறை வாசித்திருக்கிறேன், என்ஜாய் செய்திருக்கிறேன். இன்றைய வாசகம் அதற்கு ஒரு விடை சொல்லுகிறது. என்னவென்று சொன்னால், ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இதோ பேதுரு யோவான் இறுதி கட்டம். பேதுருவுக்கு ஒரு யோசனை ஆண்டவரை பார்த்து. ஏன்னா யோவான் அன்பு சீடர், மார்பில் சாய்ந்தவர். இறுதி ராவணவின் பொழுது அவருக்கு அவ்வளவு அதிகாரம், உரிமை, அன்பெல்லாம் இருந்தது. இவனுக்கு என்ன ஆகும்? அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுக்கு என்ன ஆனால் உனக்கென்ன? எவன் வாழ்க்கையிலே என்ன செய்தால் உனக்கென்ன? அவன் சாதித்து விட்டான், இவன் சாதித்து விட்டான், அவன் ஓடிவிட்டான், அவன் உயர்ந்து விட்டான், அவன் அவ்வளவு சம்பாதித்து விட்டான், இவன் இவ்வளவு பெற்றுக்கொண்டான், அவளுக்கு அப்படி வாழ்க்கை அமைந்து விட்டது, இவ்வளவு நகை நட்டோடு, இவ்வளவு பொன்பொருளோடு, இந்த ஊரிலே இப்படி அப்படி. ஆனால் எனக்கு பார், இன்னும் வேலை இல்லை, அது இல்லை, இது இல்லை. இந்த பிற மனிதர்களை வைத்துக்கொண்டு உன்னை ஒப்பிடுகிறாயே. அன்பு குழந்தைகளை, ஆண்டவர் சொல்லுகிறார், இதோடைய வாசகம் சொல்லுகிறது, அப்படி எழுதணும்னு முடிவு பண்ணா உலகத்தில் இருக்கிற எல்லோரையும் பற்றி எழுத வேண்டும். உலகத்தில் இருக்கிற உங்கள் வாழ்க்கை ஒரு சாட்சிய வாழ்க்கை. நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது ஒரு ஆசீர்வாத வாழ்க்கை. உங்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். உங்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு தெரியாத புதிராக அல்லது நீங்கள் அறியாத ஒன்றாக இல்லை. ஆனால் நம்ம பிரச்சனை என்னன்னா, என் பிளேட்டில் என்ன சாப்பாடு இருக்குது அப்படின்னு பார்க்குறத விட அடுத்த ஆள் பிளேட்டில் என்ன சாப்பாடு இருக்குது அப்படின்னு பார்க்குறதுல எல்லாருக்கும் ஒரு ஆவல், ஒரு ஆசை, ஒரு ஆர்வம். இந்த பரீட்சை எழுதின உடனே எங்கள் ஸ்கூல்ஸ் டேலனா காலேஜ்லலாம் இந்த பேப்பரை திருத்தி கையில் கொடுத்துருவாங்க. ஒரு 4 பேரும் இருக்கான், பேப்பரை கையில் வச்சுக்கிட்டு இப்படி ஒவ்வொரு பெஞ்சாக வருவான். இல்லை உனக்கு எத்தனை மார்க்கில்? 30க்கு உனக்கு 28. காட்டு காட்டு காட்டு, இப்படி இப்படி. நீயும் என்னை மாதிரி தானே எழுதியிருக்க? ஓ, நீ 2 வரி கூட எழுதியிருக்கியோ, நீ இப்படி எழுதியிருக்கியோ, எனக்கு ஏன் குறைச்சி போட்டாரு? அவன் நிம்மதியாகவே இருக்கும்டா, எல்லாரும் பேப்பரையும் பார்ப்பான்.
அவனுக்கு வேலையே அதுதான். போய் வாத்தியாட்ட, ஃபாதர் சார் அவனுக்கு அப்படி போட்டிருக்கிய, எனக்கே அப்படி போட்டிருக்கேன்னு. அவர் சொல்லுவார், தம்பி கரெக்டாக தானே இருக்குது, இந்த பாரு இருக்குது. சார் என்ன சார் இப்படி பண்ணுறீங்க, அவனுக்கு இவ்வளோ போட்டிருக்கீங்களா, எனக்கு ஒரு 2 மார்க்கு கூட போடுங்க சார், பிச்சை. அவர் கொடுப்பாரு, சரி போ அழுது தொலைக்க, 1 மார்க் வச்சுக்க. அந்த 1 மார்க்குக்கு அந்த 1 மார்க் அவன் கூட வாங்குறதுல பிரச்சனை இல்லை எனக்கு. அந்த 1 மார்க்குக்காக அக்கறைப்பட்டதில் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. நல்லது, சின்சியாரிட்டின்னு சொல்கிறோம். கடின உழைப்பு பெற்றார்னு. ஆனால் அவன் புத்தி 1 மார்க்கில் கிடையாது. அவனுக்கெல்லாம் இவ்வளவு போட்டிருக்காரு. இதே ஆள் பார்த்துட்டு எனக்கு அது பரவாயில்ல, உனக்கு கோசமாக போட்டிருக்காருன்னு சிரிப்பான். அவன் பேப்பரை பார்த்து அவன் சிரிக்க மாட்டான், அவன் பேப்பரை பார்த்து அவன் வயிறு எறிய மாட்டான். எனக்கு மார்க்கு குறைஞ்சிருக்கேன்னு அவனுக்கு கவலை கிடையாது, அவனுக்கு கூட போட்டாரேன்னு கவலையில் போய் கேட்பான். எவன் பேப்பரையாவது பார்த்துட்டு மார்க்கு குறையா இருந்தா, ஏப்பா நம்மளை விட அவன் குறையா இருக்கானேன்னு சந்தோஷப்படுவான். பரீட்சை பேப்பர் ஒரு எடுத்துக்காட்டு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், திருவிழாவுக்கு போய் சேலை எடுப்பீங்க, போய் சேலை 2 சேலை எடுத்துகிட்டு வந்துடுவா, எடுத்து கொண்டாந்து வீட்டில் வச்சுட்டு எல்லாத்தையும் கட்டுவா, ஏக்கா பாருக்கா நல்லா இருக்காக்கா நல்லா இருக்காக்கா நல்லா இருக்காக்கா அப்படின்னு. அவள் பார்த்துட்டு ஏ அப்பா அப்படின்ட்டா, ஊரே சொல்லிடுது நம்ம சேலை நல்லா இருக்குன்னு, அதனால வச்சுக்குவா அந்த பொம்பளை. இல்லைன்னு வச்சுக்கோங்க, இன்னொருத்தி நான் இதோட நல்லா எடுத்திருக்கேன் பாருன்ட்டா, உடனே போய் மாற்ற கொண்டு போயிடுவா. எத்தனை தடவை விளையான்னு தெரியாது. காரணம் இந்த சேலை நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறது இல்லை அந்த பொம்பளையினுடைய நோக்கம். இந்த வச்சிருக்கவெல்லாம் இதை விட பெருசாக எடுத்துட்டா, டிசைனாக எடுத்துட்டா அப்படின்னு நினைச்சதுனால இது மோசம். புரியுதா? நம்ம புத்தி, நம்ம சிந்தனை நம்ம சாப்பாட்டில் கிடையாது, நம்ம மார்க்கில் கிடையாது, நம்ம வீட்டில் இருக்கிற சந்தோஷத்தில் கிடையாது, நம்மளுடைய வாழ்க்கையில் கிடையாது. நமக்கு அடுத்தவங்க போகிற பாதை, அடுத்தவங்க வாழ்கிற வாழ்க்கை தான் முக்கியம். இந்த ஒரு காரியத்தை யாரும் செய்தா, பேதுருவும் செய்தார். இயேசுநாதர் சொன்னார், டே உனக்கு என்னடா, உனக்கு என்ன வேலை கொடுத்தேன், என்னை அன்பு செய்கிறாயா, இதோ என்னுடைய ஆடுகளை பாதுகா. நீ என்னை அன்பு செய்கிறாயா, என்னுடைய ஆடுகளை பேணி வள, என்னை அன்பு செய்கிறாயா, என்னுடைய ஆடுகளை மேய், உனக்கு கொடுத்த வேலையை செய்ய, அவனுக்கான திட்டத்தை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். எனவே தான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கை உங்களால் எழுதப்படுகிறது. உங்கள் வாழ்க்கை எழுதுவதற்கான அருளையும் ஆற்றலையும் ஆசீர்வாதத்தையும் சக்தியையும் திறமையும் கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்களோ அவற்றை பார்ப்பதை விட்டுவிட்டு சுற்றிலும் இருப்பதை பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். அன்பு குழந்தைகளே, உடனே ஒரு கேள்வி வேற கேட்பாங்க, ஃபாதர் பார்க்க வேண்டாமா ஃபாதர், ஊரே மாளிகை கட்டி இருக்கும்போது நான் குடிசையில் இருந்தேன்னா நான் கேவலம் தானே ஃபாதர்? ஊரே பட்டு சேலை கட்டி போகும்போது நான் மட்டும் சாதாரண சேலையில் போனேன், அது கேவலம் தானே ஃபாதர்? ஊரே பிரியாணி சாப்பிடும்போது என் வீட்டில் என் பிள்ளைகளுக்கு நான் பழைய சோறு கொடுத்தேம்னா அது கேவலம் தானே ஃபாதர்? அப்போ ஊரில் எல்லாம் சாப்பிட்றாங்கன்னு நான் கேட்கணும் தானே, ஊரில் என்ன உடுத்துறாங்கன்னு நான் பார்க்கணும் தானே, ஊரில் எப்படி வீடு கட்டுறாங்கன்னு போய் உத்து பார்த்துட்டு வயிற்றுச்சலோட வந்தா தானே என் வீட்டை நான் ஒழுங்காக கட்ட முடியும். இந்த கேள்வி வருது. உடனே நிறைய இடத்துல ஆட்கள் சொல்கிறாங்க, அன்பு குழந்தைகளே, நம்ம ஊர் பிள்ளைங்க நீங்கள் அப்படி யோசிக்கக்கூடாது, நீங்கள் அப்படி யோசிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் யூடியூப்காரங்களுக்காக அந்த பிரசங்கத்தை வச்சோம் நீங்கள் நினச்சிக்கோங்கண்ணே. ஃபாதர் உங்களுக்கு தெரியாது ஃபாதர், எங்கள் ஊரில் இப்படி நிறைய ஆள் இருக்குது ஃபாதர் அப்படின்னு நீங்கள் அங்கே சொல்கிறது இங்கே வரை கேட்குது. சரி, இருந்தாலும் சரி இல்லட்டாலும் சரி, இன்றைக்கு வாசகத்தினுடைய அடிப்படையில் இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க. பேதுருவுக்கு யோவானை பற்றி ஆனால் எழுதுகிறார் யோவான், உன் வாழ்க்கையை நீ எழுதுகிற பக்கத்தை குறித்து கவனமாக இரு. அப்போ என்னைய கடவுளை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு வாக்கு கிடைச்சதுல 5 வாக்கு கிடைச்சிச்சா? கிடைச்ச ஆட்கள்லாம் கை தூக்குங்க, ஒரு தடவை கை தட்டிடுவோம். ஜெபத்தில் வாக்கு கிடைச்சதா? ஏ அப்பா சூப்பர், கை தட்டுங்க, தட்டும். ஆண்கள் பக்கம் எல்லாரும் கை தூக்குனது எனக்கு சந்தோஷம். ஏன்னா நிறைய ஊருக்கு போவோம், அவங்க தான் அந்த கட்டில் கையை என்ன செய்ய மாட்டாங்க, இறக்க மாட்டாங்க. ஏமா உங்களோட இன்றைக்கு அவங்க பிரேயர் தான் டாப்பு உங்களுக்கு. சூப்பர். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, இந்த 5 வாக்கு கிடைச்சது இல்லை, இந்த வாக்கு யாருக்கும் கிடைச்சது அப்படின்னாக்கி பழைய ஏற்பாட்டில் ஒரு 2 கேரக்டர் உங்களுக்கு சொல்றேன். ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னா தாவீது. தாவீதை ஆண்டவர் அபிஷேகம் செய்து விட்டார், அரசன் என்று அபிஷேகம் செய்து விட்டார். தாவீதோடு உடன் பிறந்த சகோதரர்கள், தாவீது கடைக்குட்டி, தாவீதுக்கு மூத்தவங்களாம் எங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான்? படையில். சவுல் மன்னரது படையில் வேலை செய்கிறார்கள். நல்லா கவனிங்க. அரசன் ஆகணும்னா எங்க இருந்து தான் அரசனாக முடியும்? படையில வேலை செஞ்சா தானே நாளைக்கு படை தளபதி ஆக முடியும். படை தளபதி ஆனா தானே எல்லா போர் வீரர்களையும் ஒன்று சேர்க்க முடியும். நாளைக்கு அந்த தளபதியாக இருந்து கொண்டுதானே அரசனாக மாற முடியும். அந்த காலகட்டத்தில் அதுதானே வழக்கம். அப்ப தாவீதுக்கு என்ன வேலை கொடுத்திருந்தாங்க அவங்க வீட்டில்? ஆடுகளை மேய்க்கின்ற வேலை. ஆடுகளை மேய்க்கிறதுக்கு காட்டுக்கு ஓட்டிட்டு போயிடுவான். அரசனோ போர்க்களத்தில் இருக்கிறான், அவனோடு சகோதரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த சகோதரர்களை எல்லாம் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு யாருக்கு தான் அரச பதவியை தருவேன்னு சொன்னாரு?
தாவீதுக்கு. உடனே தாவீது என்ன யோசிக்கணும்? இப்போ நம்மளா இருந்தால் என்ன தெரியுமா யோசிப்போம்? ஓகே, கடவுள் என் கையில் மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்து விட்டார். என்ன பொறுப்பு? நீ அரசனாவாய் என்று. என் தலையில் இதோ சாமுவேல் எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டார். அதனால் ஆடு மாய்க்கிறதெல்லாம் போட்டுட்டு அப்பாட்ட போய் இங்கே வரு, கடவுள் என்னை அரசன்னு சொல்லியிருக்காரு, நான் அரசனாக தகுதி பெற்றுட்டேன், இனிமேல் நான் எங்கே போகிறேன்? படையில் போய் சேர போகிறேன், போய் படை வீரனா மாற போகிறேன். அப்பத்தான் இதான நமக்கு தெரிஞ்சது. ஆனால் தாவீது அப்படி செய்யல. தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை, அந்த ஆடு மேய்க்கின்ற வேலையை ரொம்ப சின்சியரா, தீவிரமா, சந்தோஷமா, உற்சாகமா, உயிரை கொடுத்து செய்து கொண்டிருந்தார். கடைசியில் ஆண்டவர் தாவீதை அரசனாக்கினாரா ஆக்கலையா? ஆக்கினாரா ஆக்கலையா? பெரிய அரசனாக்கினார். இயேசுவே உமக்கு நன்றி. நல்லா கை தூக்கி சொல்லுங்க, இயேசுவே உமக்கு நன்றி. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. எப்படி நடந்தது அப்படின்னா, அதில் உள்ள வசனத்தை கவனிங்க. தாவீது அரசன் பகுதி இப்படி சொல்லுகிறது. இதோ இந்த தாவீது அங்கே கோலியாத்து என்கின்ற ஒரு பெரிய அரக்கன் வந்து நின்ற பொழுது அரசன் கேட்கிறான், எப்பா எவனாவது வந்து சண்டை போடுன்னு. போர்க்களத்தில் இருக்கிற எவனும் சண்டை போடல. அங்கே ஒரு வழியை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். தாவீது எங்கே நிற்கிறான்? ஆடுகளை ஓட்டிக்கொண்டு பாலைவனத்தில் நிற்கிறான், காட்டுக்குள் நிற்கிறான். போர்க்களத்துக்கு தாவீது வரவே இல்லை. ஆனால் தாவீது அங்கே வர வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. ஏனெனில் தாவீதுக்காக போர்க்களம் காத்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு கடவுள் ஒரு வாக்கு கொடுத்து விட்டார் என்றால் அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் உங்களுக்கான வழியை ஏற்படுத்தி தருவார். அந்த வழியை குறித்து நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும், நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். ஆண்டவர் அந்த வழியை தருவார் என்று நம்பிக்கையோடு உங்கள் வேலைகளை, உங்கள் பயிற்சியை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை சின்சியரா செஞ்சுக்கிட்டு இருக்கணும். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? கனவு காண ஆரம்பிச்சிருவோம், கற்பனை காண ஆரம்பிச்சிருவோம். வளமை குறித்து, செழுமை குறித்து, வாழ்வு குறித்து, உயர்வு குறித்து கனவும் கற்பனையும் வருதை தவிர பயிற்சி வரல. ஆனால் தாவீது பயிற்சி செய்தான், நம்பிக்கையோடு இருந்தான். இப்போ என்ன நடந்துடுச்சுன்னா, இந்த கோலியாத்தை கொண்டாந்து கடவுள் நிப்பாட்டினாரு, எவனும் சண்டை போடல. தாவீது வந்தான். அப்போ அந்த அரசனை கேட்குறான், டே நீ பொடிப்பயலாக இருக்கிறடா, உன் அண்ணன்மாரெலாம் வளர்த்தியா இருக்கான், அவனாலே முடியலை, இத்தனை போர் வீரர்கள் பயிற்சி பெற்றவர்கள் இருக்கிறாங்க, நீ என்னடா பொடிப்பையன? உடனே தாவீது சொன்ன வார்த்தையை கவனிங்க. ஆடுமை ஆட்டு மந்தைய சில சமயம் ஓனாய் வரும், சில சமயம் கரடி வரும், சில சமயம் சிங்கம் வரும், வந்து ஆட்டை கவ்விக்கிட்டு ஓடும். நான் பயந்து ஓட மாட்டேன். நான் என்ன செய்வேன்னா, பின்னாடியே ஓடி போய் அதை ஓங்கி அடிப்பேன். அது வாயில இருந்து கிழிச்சு ஆட்டுக்குட்டியை காப்பாத்திட்டு வருவேன். என் உயிரை கொடுத்து காப்பாற்றுவேன். ஆடு மேய்க்கிற வேலை தான். ஆனால் அதை நான் கரெக்டாக செஞ்சேன், சின்சியராக செஞ்சேன், கடின உழைப்போடு செஞ்சேன். சில சமயத்தில் கீழே எலும்பு கிடக்கும், சிங்கம் எடுத்து அந்த சிங்கத்தை ஓங்கி அடிச்சு, தாடையை வச்சு அடிச்சு அதை கொன்றுட்டு அது வாயில இருந்தெல்லாம் காப்பாற்றிட்டு வருவேன். இப்படிலாம் நான் செஞ்சேன். கடவுள் அப்பமெல்லாம் என்னை காப்பாற்றினாரு. என்னை காப்பாற்றிய கடவுள் இந்த பெலிஸ்தீனியரிடமிருந்தும் என்னை காப்பாற்றுவார். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. பிரியமானவர்களை, என்ன ஒரு நம்பிக்கை, என்ன ஒரு வசனம். நான் இந்த பண்ண போற போர் என்னுடைய போர் இல்ல, இது கடவுள் எனக்காக ஏற்படுத்திய போர். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, எனவே இப்ப தாவீது தன் வேலையை தானே செய்தானே தவிர, என் அண்ணன்லாம் போர்க்களத்துக்கு போயிட்டான், எல்லாரும் பதவி வாங்கிட்டான், எல்லாரும் பவுசு வாங்கிட்டான், அவன் அரசனாயிருவானோன்னு கவலைப்படல. ஆண்டவர் தங்க கிரீடத்தை, அரச கிரீடத்தை கொண்டு வந்து தாவீதின் தலையில் வைத்தார். தாவீது அதை தேடி ஓடி என்ன செய்ய வேண்டாம்? போக வேண்டாம். உங்களுக்கு வாக்கு கிடைச்சிருக்க, 5 வாக்கு கிடைத்த வாக்கை பிடித்து கொண்டு நீங்கள் அன்றாடம் ஆண்டவரை தேடிக்கொண்டு ஆண்டவருக்கு முன்னிலையில் அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் உங்கள் பாத்திரத்தை பார்த்து கொண்டு வாழுங்கள். உங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை சந்தோஷமாக கொண்டாடுங்கள். ஆண்டவர் உங்களுக்கான வெற்றியை தருவார். ஆமேன். நல்ல சத்தமா சொல்லுவோம், ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்களுக்கான வெற்றியை கடவுள் கொண்டு வருவார். இன்னொரு கதாபாத்திரமும் சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க. 12ல் யோசேப்பு அப்படின்னு ஒரு பையன். அந்த யோசேப்புவுக்கு ஒரு கனவு வருது. கடவுள் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? சுத்திலையும் 11 கதிர்கட்டு நிற்குது. இவர் நிற்கிறாரு. இவர் பாதத்தில் எல்லா கதிர்கட்டும் என்ன செய்யுது? விழுது. ஆண்டவர் யோசேப்புக்கு வாக்கு கொடுத்தார், உன் காலடிகளில் எல்லோரும் விழுவார்கள், நீ எல்லோருக்கும் உயர்ந்து நிற்பாய். யோசேப்பு சின்ன பையன்,
மற்றவங்கெல்லாம் பெரியவங்க, எப்படி அவங்க வந்து இவர் காலில் விழுவாங்க? அப்படின்னா யோசேப்பின் தந்தை யாக்கோபுக்கு யாரை பிடிக்கும்? யோசேப்புவை ரொம்ப பிடிக்கும். அப்போ இந்த யோசேப்பு நினைக்கிறான், எனக்கு எங்கள் அப்பாவுன்னா, எங்கள் அப்பாவுக்கு நான்னா ரொம்ப உயிர், அதனால் எங்கள் அப்பா எல்லா சொத்தையும் எனக்கு எழுதி வச்சுருவார், அல்லது எங்கள் அப்பா என்னையை தூக்கி அரச பதவியில் வச்சுருவார், அதனால் என் சகோதரர்கள்லாம் என் காலில் வந்து விழுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். இப்போ ஒரு சம்பவம் நடக்கு. என்ன நடக்கு? இந்த சகோதரர்கள்லாம் சேர்ந்துடு, நீ அப்பா காலையே பிடிச்சிட்டு அலையோ, அவன் உனக்கு எல்லாம் செஞ்சிருவான்னு நம்பிக்கை இருக்கோ, இவனை அடித்து தூக்கி எகிப்துக்கு அனுப்பியாச்சு. இப்போ போக வேண்டியது மதுரைக்கு. போக வேண்டியது எங்க? மதுரைக்கு. சரி, பக்கமாக இருக்கு மதுரை, கூட தூரமாக போனேன். போக வேண்டியது எங்க? டெல்லிக்கு. டெல்லியில் தான் போய் நீங்கள் ராஜாவா உட்காரணும் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்குவோம். நீங்கள் எங்கே போகணும்? டெல்லிக்கு போகணும். நீங்கள் போய் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறீங்க, திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில். டெல்லிக்கு ஒரு பஸ்ஸு நிற்கிது. ஆனால் கடவுள் சொல்கிறாரு, டே நாகர்கோவில் போகிற பஸ்ஸில், திருவனந்தபுரம் பஸ்ஸில் ஏறடாங்காரு. நீங்கள் எங்கே போகணும்? டெல்லி போகணும். டெல்லிக்கு பஸ்ஸு ரெடியாக நிற்கிது. ஆனால் கடவுள் உங்களை தூக்கி எந்த பஸ்ஸில் போட்டார்? திருவனந்தபுரம் போகிற பஸ்ஸில் போட்டார். உங்களுக்கு கோபமும் ஆத்திரமும் வருமா வராதா? வருமா வராதா? கொடுத்த வாக்கு டெல்லிக்கு போகணும். உன் பரிசு டெல்லியில் இருக்கு, உனக்கான ஆசீர்வாதம் டெல்லியில் இருக்குன்னு சொல்லியாச்சு. உன்னைய பஸ் ஏற்றி திருவனந்தபுரத்துக்கு போனா, யோ நீலாம் மனுஷனாயா? நீலாம் உண்மையிலே கடவுளா? எங்கேயா இருக்க? எனக்கு வாக்கு கொடுத்த, எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்த, எனக்கு 5 வாக்கு இன்னைக்கு கொடுத்துருக்க, ஆனால் இங்கே இன்னைக்கு போனா, இதோ எகிப்துக்கு போனா இவன் எப்படி பெரிய ஆள் ஆவது? இவன் எப்படி எல்லோருக்கும் பெரிய உயர்ந்த நபராவது? பிறர் எப்படி இவன் காலில் விழுவாங்க? இவனை தான் காணாமல் போய் சொல்லிட்டாங்களே, காணாமலே போயிட்டானே. நல்லா கவனிச்சிங்களா? உங்களை வாழ விடாமல் செய்கிற, உங்களை காண விடாமல் செய்கிற, உங்களை விரட்டி விரட்டி அடிக்கிற காரியம் உங்களுக்கு நடந்தால் நீங்கள் கவலையே படக்கூடாது. கடவுள் உங்களுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவார். இந்த ஆள் திருவனந்தபுரத்தில் போய் இறங்கினா, திருவனந்தபுரத்தில் ஃப்ளைட் ரெடியாக இருந்தது. இவன் ஃப்ளைட்டில் ஏறி டெல்லிக்கு போயிட்டான். பஸ்ஸில் ஏறினவங்களாம் டெல்லிக்கு வந்து சேர்றதுக்கு 3 நாள் ஆச்சு. ஃப்ளைட்டில் ஏறினவன் 2 மணி நேரத்தில் எங்கே போயிட்டான்? இவன் ஆண்டவர் திருவனந்தபுரம் போச்சுனது சரியா தப்பா? சரியா தப்பா? ஆனால் நம்ம ஏறி உட்கார்ந்த உடனே என்ன நினைச்சோம்? ஐயோ நம்ம வாழ்க்கை போச்சே, நம்ம போக வேண்டியது வடக்க, ஐயோ நம்ம போகிறது தெக்கனிக்கலாக போகிறோம் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம்? நினைக்கிறோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, எகிப்தில் போய் அங்கே ஒரு பெரிய பஞ்சம் வந்து பார்வோன் மன்னன் என்ன செய்யணும்னு தெரியாமல் திக்கி திணறி, இதோ இந்த யோசேப்பு வந்து அவன் கனவுக்கு விளக்கம் சொல்லி அங்கே இவன் ஆளுநராக உயர்த்தப்பட்டான். இவனுடைய சகோதரர்கள் பிச்சாண்டிகளாக, பிச்சை எடுப்பதற்காக, இதோ தானியம் வாங்கி வாழ்க்கையை நடத்துவதற்காக அங்கே வந்து அவன் காலில் விழுந்து, ஐயா எங்கள் அப்பனோட கஷ்டப்படுறோம், வயசான ஆட்கள்லாம் இருக்காங்க, எங்களுக்கு எப்படியாவது உணவு பிச்சை போடுன்னு கேட்டாங்க. புரிஞ்சா? ஆண்டவர் கொடுத்த வாக்கை காப்பாத்தினாரா? காப்பாத்தலையா? நிறைவேற்றினாரா? நிறைவேற்றலையா? அவர் வழியில் செய்வார். ஆனா நீ என்ன செய்யற? இல்ல அவன் இவ்வளவு, இவன் இவ்வளவு, அவ இவ்வளவு, அவன் வீடு இவ்வளவு, இவன் வீடு இவ்வளவு, இந்த பேதுரு செய்தது போல இவனுக்கு என்ன ஆகும்? ஆண்டவர் சொல்ற வாக்குதான், அவனுக்கு என்ன ஆனால் உனக்கு என்ன? உனக்கு என்ன? நான் உனக்கு சொன்ன கட்டளைகளை, நான் உனக்கு கொடுத்த வாக்கை நீ நிறைவேற்று. இந்த வாக்கு உனக்கு நிறைவான ஆசிரை மரளையும் தரும். அன்னை மரியாளுடைய வாழ்வும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு தான். அதாவது வாக்கு கொடுத்தாச்சு. என்ன வாக்கு? நீ கடவுளை பெற்றெடுப்பாய், அவர் யாக்கோபின் மரபில் என்றென்றும் ஆட்சி செய்வார், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது சொல்லி முடிச்ச உடனே, வயிற்றுல பிள்ளையை தாங்கின உடனே எங்கே போனோம்? எலிசபெத் அம்மாளை பார்க்க காட்டுக்கு ஓடணும். அப்புறம் அங்கேருந்து குழந்தை பிறக்கணும். எங்கே பிறக்கணும்? ராஜா பிறக்க வேண்டிய இடமா மாட்டு தொழுவோம். அங்கே பாருங்க, பிள்ளையை கொல்ல போறான்னு எகிப்துக்கு தூக்கிட்டு ஓடு. என்ன பாடு, என்ன பாடு! இந்த அன்னை மரியாள் படாத பாடா? ஆனால் இன்று வரை கடவுளின் தாய் என்று அன்னை மரியாள் போற்றப்படுகிறார். இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென், ஆமென், ஆமென். பாத்தீங்களா? ஆண்டவர் சொன்ன வாக்கு இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறிடுது. ஆனா வாழும்போது பாருங்க, அன்னை மரியாள் அங்கு இங்குமா, அதை பத்திலாம் நம்ம கவலைப்படக்கூடாது. உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியை செய்வது கடவுளின் பொறுப்பு. உங்களுக்கான ஆசீர்வாதம் கடவுள் உங்களுக்கு தருகிற ஆசீர்வாதம். எனவே இன்றைக்கு நாள் அருமையான நாள், ஆசீர்வாதத்தின் நாள். தொடர்ந்து ஜெபிப்போம். கிடைத்த 5 வாக்குகளையும் பத்திரமாக வைத்துக்கொண்டு உங்களை தாவீதை போல, யோசேப்பு போல, யோசேப்பு போன இடத்துலலாம் தப்பு பண்ணியிருக்கலாம், குறுக்கு வழியில் சம்பாதிச்சிருக்கலாம், ஆனால் அவர் சின்சியராக இருந்தார். கடவுள் பரிசை கொண்டு வந்து சேர்த்தார். உங்களுக்கான இந்த 5 வாக்குகளும் கடவுள் நிறைவேற்றி தருவார். தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன்.
காணிக்கை பாடல். நான் தரும் காணிக்கையை உவப்புடன் நீர் பாயின் நிறைவா. பலியென என்னை நான் என்னை தருவேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் நீர் பாயின் நிறைவா. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியிட்டுக் கொள்வாராக. இதய அமைதியை இறைவாம் மனிதனான உமது திருமகனை ஆதரிக்க எங்களை வழி நடத்துவீராக. அன்னையிடம் பிறந்த அவர் நாங்கள் எங்களை காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கதை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் எங்கள் அன்னை மரியாள் உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு அளித்தார். ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர்
கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தவன் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்தவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாயிரம் தொணிச்சாமி உமது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மகிழ்ந்து விரும்பி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவரிடத்தில் இருந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை, திருவிழா நாட்களில் நாம் இருக்கிறோம். ஆண்டவராகிய கடவுள் நம்மை உண்மையிலேயே ரொம்ப அற்புதமாக வழி நடத்தி இருக்கிறார். எனவே ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நல்ல ஒரு செய்தியை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு தந்திருக்கிறார். எனவே இந்த திருநாளில் இந்த செய்தியை நாம் பெற்று நம்முடைய அன்றாட வாழ்வையில் வாழ்வாக்குவோம். நம்முடைய பாசத்திற்குரிய பங்கு தந்தை இன்று இன்னொரு இடத்திற்கு திருப்பலிக்கு சென்றிருக்கிறார்கள். காலையிலே தொலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள். இந்த மாதிரி மாலை திருப்பலி எப்படி என்று நான் சொன்னேன். வெள்ளக்கவுண்டன்பட்டியை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. யார் இங்கே வந்தாலும் பாசத்தோடு கவனிக்கின்ற இறைமக்கள், அந்த அன்பை நான் கடந்த நாட்களிலே நல்லா உணர்ந்திருக்கிறேன். ஏன்னா எப்போ அங்கே வந்தாலும் இது என்னுடைய சொந்த ஊர் என்பது போன்ற ஒரு உணர்வு உண்டு. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று தந்தையிடம் நான் கேட்டுக்கொண்டேன். அதுபோல் இன்று நாங்கள் வந்தோம். நீங்கள் அனைவரும் ரொம்ப தயாராக இருந்தீர்கள். நம்முடைய ஊர் பொறுப்பாளர்கள் ஏனையவர்கள் நமக்கு எப்படியோ 4 தடவை 5 தடவைக்கு மேலே ஃபோன் அடிச்சிருவாங்க. சாமி எப்போ வரீங்க, எப்படி, என்ன திட்டம், எப்படிப்பட்ட யோசனை என்று. உங்கள் ஆர்வம், உங்கள் பக்தி இந்த இடத்திலே இவ்வளோ பெரிய அதிசயத்தை ஆண்டவர் இந்த நாளில் செய்தார். எனவே பங்கு தந்தைக்கும் ஊர் பொறுப்பாளர்களுக்கும் ஏனைய இறை மக்களுக்கும் உபதேசியாருக்கும் ஆலய பொறுப்பாளர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை நான் பாசத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் நாம் இந்த தீர்த்த அபிஷேகத்தை நிறைவாக பெறுகிறோம். இன்று திருவிழாவினுடைய கொண்டாட்டம். எனவே திருவிழாவாய் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். நாளை மறுநாள், அதற்கு மறுநாள் ஞாயிறு, திங்கள், செவ்வாய் 3 நாள் நமக்கு திருவிழா பூச சாயந்தரம் உண்டு. பகல் முழுவதும் ட்ரெஸ் எடுக்க சுத்தப்படாது. ஏற்கனவே சொல்லியாச்சு, அந்த கதையெல்லாம் பேசியாச்சு. 3 நாள் எங்கே வந்துடணும் ஐயா? 3 நாள் எங்கே வந்துடணும்? சோரண்டைக்கு வந்துடணும். அதுதான் வேணும். காலை 10 மணி முதல் 4 மணி வரை நமக்கு நீங்கள் 3 மணிக்கு வந்துடலாம். ஏன்னா 4 மணிக்கு நமக்கு 3 மணிக்கு பூச ஆரம்பிப்போம். ஏன்னா 10 மணிக்கு வந்துட்டு நீங்கள் 3 மணிக்கு கிளம்பி என்ன செஞ்சிடலாம், இங்கே அது மாலை திருப்பலிக்கான ஏற்பாடுகளை செய்ய முடியும். பிரியமானவர்களே, குமுளியிலிருந்து அருமையான குழு 2 முறை வந்தார்கள். நிறைய அதிசயம் நடந்தது. ஏதோ இங்கு நடந்த இந்த அக்னி ஆவியினுடைய அபிஷேகம் அங்கே பெரிய அளவிலே நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். என்னை தயவு செய்து 3 நாட்களும் முழுமையாய் நீங்கள் வந்துவிட உங்களை பாசத்தோடும் நேசத்தோடும் அன்போடும் நான் கேட்டுக்கொள்கிறேன். தந்தை அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. நமது ஊருக்கு சொந்தக்காரராகவும் இந்த மண்ணிற்கு பெருமை சேர்ப்பவராகவும் மாறிவிட்டார்கள். நமது தந்தை அவர்களுக்கு நமது ஊர் சார்பாக கரவொலி எழுப்பி இந்த பொன்னாடையை போர்த்துவோம். சத்தமாக கரவொலி எழுப்புங்க. அடுத்தபடியாக திருப்பலிக்கு உயிரோட்டமாக இசையமைத்து நமது மக்களை ஆன்மீகத்தில் வழிநடத்துவதற்கு உதவியாக இருந்த இசை குழு பார்வின் அவர்களை மேடைக்கு வருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் கரவொலி எழுப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இன்று அசன பொறுப்பை முழுவதும் ஏற்று நடத்தும் மரித்த அலெக்சாண்டர் குடும்பத்தின் சார்பாக அவர்களுக்கு நமது தந்தை அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். முன்னாடி வரவும். லூர்து. கரவொலி எழுப்புவோம். நமது நவநாள் 2ஆம் நவநாளை சீரும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நவநாட்களில் நமது ஆலயத்திற்கு மேலே ஸ்பீக்கர் சரியாக வடக்கு தெருவுக்கு கிழக்கெல்லாம் கேட்க மாட்டேங்கிற ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருக்குது. அதனால் குழாய் மாட்ட வேண்டும் என்று சொல்கிறார்கள். தங்கள் குடும்பத்தின் சார்பாக 2 ரேடியோ தேவைப்படுகிறது. நன்கொடை வழங்குவோர் வழங்கலாம். அசனத்திற்கும் நன்கொடை வழங்குவோர்கள் வழங்கலாம். இன்றைய அசனமானது நமது கோயிலுக்கு வடபுறம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மண்டபத்து வடக்கிட்டு பெண்களுக்கு கம்பு கட்டி லைனாக நின்று கொடுக்கப்படும். மண்டபத்திற்கு வடக்கிட்டு ஆண்களுக்கு. ஆகவே தயவு செய்து முண்டி அடித்து கொண்டு கூட்டம் கூடாமல் பொறுமையாக இருந்து பெற்று மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, இத்தெய்வீக திருவிருந்தை முன்னிட்டு நாங்கள் உம்மை புகழ்கிறோம்.
இதன் பேராற்றலால் எங்கள் வாழ்வு எந்நாளும் நிலைத்திருப்பதாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உயிர்த்த கடவுளின் நன்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும்